காவல் உதவி ஆய்வாளர்களுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் இறுதிப்பட்டியலை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. அண்ணாமலையினுடைய இந்த வலியுறுத்தல் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, காவல் உதவி ஆய்வாளர்களுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றவருடைய இறுதி பட்டியலை வெளியிட்டு அவர்களுக்கான பணி ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக 2023ஆம் ஆண்டுக்கான தமிழக காவல்துறை உதவி ஆய்வாளர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கியதில் பல்வேறு குழப்பங்களும் முறைகேடுகளும் நடைபெற்றிருப்பதாக இறுதிப்பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டு பின்னர் அதிலிருந்து நீக்கப்பட்ட இளைஞர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி அன்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் உதவி ஆய்வாளர்களுடைய பணிகளுக்காக காலி பணியிடங்களை அறிவித்தது. அதன்படி ஆண்களுக்கான 469 காலி பணியிடங்களுக்கு 1,45,709 பேரும், பெண்களுக்கான 152 காலி பணியிடங்களுக்கு சுமார் 41,000 பேரும் என ஒட்டுமொத்தமாக 1,87,000 பேர் தோராயமாக விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் காவல்துறை சார்ந்த வாரிசுதாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 20% இடங்களுக்கு 6,100 பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர் என்றும், இதனை அடுத்து இந்த பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26, 27 ஆகிய நாட்களில் நடைபெற்று எழுத்துத் தேர்வு முடிவுகள் 2023 செப்டம்பர் 26 அன்று வெளியிடப்பட்டது என்றும், இந்த எழுத்துத் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடற்தகுதி தேர்வு 2023 செப்டம்பர் தொடங்கி தொடர்ந்து நவம்பர் மாதம் வரை நடைபெற்றிருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றவில்லை என கூறி உயர்நீதிமன்றத்தில் 2024 4ஆம் மாதம் அன்று ஒரு வழக்கு தொடரப்பட்டது என்றும், இந்த வழக்கில் இடஒதுக்கீட்டை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இருப்பினும் தொடர்ந்து இந்த இறுதியாக பட்டியலை வெளியிடாமல் தொடர்ந்து இந்த அரசு காலதாமதப்படுத்தி வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த அரசு தேவையற்ற காலதாமதத்தால் இளைஞர்களுடைய காவல்துறை பணிகளுக்கான கனவு சிதைந்து போவதை இனியும் அனுமதிக்க முடியாது என்றும், இனியும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் காவல் உதவி ஆய்வாளருக்கான தேர்ச்சி பெற்றவர்களுடைய இறுதிப் பட்டியலை வெளியிட்டு அவர்களுக்கு பணி ஆணையை வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கின்றார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.